ஒன்று ஆரம்பிக்கிறீங்க, அது பூம் ஆகுது, திரும்ப அதை விட்டுடுறீங்க, வேற ஒன்றுத்துக்குள்ளே வந்துடுறீங்க. நீங்கள் வந்து உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு சைமன் வந்து நான் ஒரு ஆர்டிக்கிள் கூட படித்தேன். இந்தியாவிலே வந்து ஒரு செயலி மூலம், ஆப் மூலமாக ஒரு 2 கோடி பேர் மக்கள், 2 கோடி பேர் உறுப்பினர்களாக சேர்ந்த ஒரு கட்சி இந்தியாவில் இதுதான் அப்படின்னு போட்டுரும். அப்படியாப்பட்ட ஒரு மக்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சிருக்கும் போது ஒரு தொடர்ச்சியான ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ண வேண்டியது தானே. வந்து நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது திரைப்படத்தில் சொல்கிற மாதிரி சொல்லணும்னா காட்சி ஜம்ப் ஆகுதுன்னு தெரியுங்களா? வந்து என்னையா அது வந்து ஜம்ப் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு. அது மாதிரி ஜம்ப் ஆகிறது ஏன்? கரெக்டான கேள்வி. நீங்கள் இதெல்லாம் தொடர்ந்து பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தலைமைக்கு கீழ் உள்ள பொறுப்பாளர்கள் கீழ் உள்ள அடுத்த பொறுப்பாளர்கள் சரியான ஒரு கம்யூனிகேஷன் இல்லையோன்னு தோணுது. அதை நான் விசாரிச்சிருக்கேன், அப்படிதான் இல்லைன்னு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டது என்னன்னா, விஜயே ஒரு தனியார் ஏஜென்சி மூலியமாக எப்படி நம்முடைய பொறுப்பாளர்கள், குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள், தாவேக்காவோட மாவட்ட செயலாளர்கள் எப்படி ஒர்க் பண்றாங்க, எப்படி இருக்காங்க, எந்த மண்டலம் இருக்காங்க, யார் சார்ந்து இருக்கிறார்கள், அவர்கள் உண்மையா நமக்காக இருக்காங்களா, என்ன விதத்துல அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு வந்து ஒரு சர்வே எடுத்ததாக ஒரு தகவல் வந்து, அது எந்த அளவுக்கு தெரியல, ஜான் ஆரோக்கியசாமி தான் ஐடியா கொடுத்ததாக கூட இதுவாயிருக்குது. அது ஒரு ரிப்போர்ட் கூட வந்தப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் திமுகவிற்கு அனுதாபங்களாக உள்ளார்கள், அவங்க பக்கம் இருக்கிறாங்க, அந்த மாதிரியான ஒரு தகவல். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல.